எல்லாம் இருக்கலாம்ப்பா, ஆனா பேராசை தான் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிதான் கோட்டோட படத்திற்கு இன்னைக்கு ஒரு நாள வந்திருக்கு. அத பத்தி இந்த வீடியோல நம்ம இப்போ தெளிவா பார்க்கலாம். வெங்கட் பிரபு விஜய் கூட்டணியில உருவாக்கிட்டு வர ஒரு படம் அப்படின்னு கேட்டா த கோட் அப்படிங்கிற படம் தான். இந்த படத்தோட நல்ல வரவேற்பு வரும் அப்படின்னு ரசிகர்களுக்கு இடையில இன்னைக்குமே பேசப்பட்டுட்டு தான் வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி ஒரு பக்கம் இருந்தாலுமே இதோட போஸ்டர் வெளியில வந்தோடனே எல்லாருமே செம்ம ஹாப்பி ஆயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம பொங்கலை ஒட்டி இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா டீம் எல்லாருமே சேர்ந்து ஒரு போஸ்டர் வெளியிட்டு இருக்காங்க. இதுதான் இப்ப சோசியல் மீடியால பரவலா பேசப்பட்டு வருது. விஜய், பிரபுதேவா, பிரசாந்த் மற்றும் அஜ்மல் இவங்க எல்லார் கையிலுமே துப்பாக்கி இருக்க மாதிரி அந்த போஸ்டர்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம ஸ்னேகா, மீனாட்சி, சௌந்தரி, லைலா இவங்கள மாதிரி முன்னணி ஹீரோயினி எல்லாருமே ஒரு நல்ல ரோல்ல உள்ள நடிச்சிட்டு இருக்காங்க போல. இந்த சூழ்நிலையில கோட் படத்தோட ஒரு சின்ன விஷயம் வெளியில கசிய ஆரம்பிச்சிருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டா, இந்த படத்தை OTT உரிமையில 125 கோடிக்கு வந்து கேட்டுட்டு இருக்காங்களாமா. விஜயோட முந்தைய படத்துக்கு 5 மொழியிலையும் 125 கோடியில தான் விற்கப்பட்டதா சில செய்திகளும் இப்ப வெளியிட்டு இருக்கு. இப்போ AGS நிறுவனம் அதிக தொகை கேட்கறதுனால இந்த நிறுவனம் இந்த கோட் படத்தை வாங்குறதுக்கு முன் வரல அப்படின்னும் சில சர்ச்சைக்குரிய விஷயங்களும் இந்த இடத்துல எழும்பிருக்கு. இந்த படத்தோட ஆடியோ மட்டுமே இப்போதைக்கு 24 கோடிக்கு வந்து விற்கப்பட்டிருக்கதாவும் சில இடத்துல சொல்லப்பட்டு வராங்க. இதனால தயாரிப்பு நிறுவனம் படத்தோட பட்ஜெட்டை குறைச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த படத்தை வாங்க OTT நிறுவனம் வந்து முன் வராததுனால இப்ப கண்டிப்பா வந்து தியேட்டர்ல வந்து படம் நல்லாதான் இருந்தாலுமே வசூல அள்ள முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குரிய இந்த இடத்துல திணிச்சிட்டு இருக்காங்க. விஜய் படம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பா ஒரு நல்ல ஹிட்டா தான் அடிச்சிட்டு இருக்கும். ரசிகர்கள் வந்து கூட்டம் கூட்டமா வந்து அந்த படத்தை பார்க்க வருவாங்க. இப்ப இந்த படத்தை பொறுத்த வரைக்குமே லாபம் கிடைக்குமாங்கிற ஒரு நிலையில தான் பேசப்பட்டுட்டு வராங்க. அதான்ப்பா இப்ப பேராசை இருக்கிறது வந்து ஒரு அளவுக்கு தான் இருக்கலாம். ஆனா இவ்வளவு களவு பேராசை படக்கூடாதுங்கிற மாதிரிதான் இந்த கதை இப்ப போய்கிட்டு இருக்கதா சொல்லிட்டு இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல பல வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.